பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கருடைய ஐ படம் ரொம்ப நாளா தள்ளி தள்ளி போய்க்கிட்டே இருக்கு ரிலீஸ் டேட். இந்த வருஷத்தோட மே மாசத்துல இந்த படம் எப்படி இருந்தாலும் வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மே மாசம் முடியறதுக்குள்ள படம் எப்படியும் வந்துரும் பாத்துரலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்திலயும், எதிர்பார்ப்புலயும் ரசிகர்கள் எல்லாருமே காத்துட்டு இருந்த இந்த நேரத்துல, இந்த படம் வெளிவர இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல எமி ஜாக்சன், விக்ரம் எல்லாம் நடிச்சிருக்காங்க. விக்ரம் இந்த படத்துல 2 வேடங்கள்ல நடிக்கிறாரு. ஒரு வேடத்துல இருந்து இன்னொரு வேடத்திற்கு நெறைய மாற்றங்கள் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை வருத்தி, வழக்கம் போல ரொம்ப நெறைய மாறுதல்கள்லாம் குடுத்திருக்காரு. முற்றிலும் இது வெளிநாடுகள்லயே இந்த படம் வந்து படமாக்கப்பட்டிருக்கு. அப்படி இருந்தாலும் இந்த படத்துல இருக்கிற சில காட்சிகள் இன்னமும் படமாக்கப்படல அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்துடைய ஆடியோ ரிலீஸ் கூட கனடால நடத்துறதுக்காக முடிவு பண்ணாங்க. எதுக்காக கனடா கடல் கடந்து செய்றாங்க அப்படின்னு கேட்டா, ஹாலிவுட் ஹீரோ, ஹீரோயின்ஸ் அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் கெஸ்ட்டா அர்னால்டையும் வந்து வரவழைக்க போறதாக பேச்சுக்கள் அடிபட்டுட்டு இருந்தது. இந்த நேரத்துல இந்த படம் ஜூன் மாசத்துல வெளியிடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த படத்துல சில காட்சிகள் படமாக்கப்படல அப்படிங்கிறது ஒரு காரணமா இருந்தாலும், இன்னொன்னு இந்த மே மாசத்திலேயே கோச்சடையான், கூடவே மே மாசம் முடியறதுக்குள்ள கமலோடைய விஸ்வரூபம் 2 இதெல்லாம் வெளிவரும் மாதிரி இருக்கு. சோ இந்த படங்கள் கூட என் படத்த மோத விட நான் ரெடியா இல்ல அப்படின்னு ஷங்கர் யோசிக்கிறாரு. அதுவும் நல்லதுதான். இருந்தாலும் இவ்ளோ நாள் கடத்திட்டீங்க. இன்னமும் இன்னமும் லேட் பண்ணிட்டே இருந்தா ரசிக பெருமக்கள் இன்னும் ஏமாற்றத்துக்கு ஆளாவாங்க.